ஹீரோ இங்க இருக்காரு, நீங்களும் இங்க இருக்கீங்க. அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை, கிங்க, ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். விஜயாண்டி சார், இந்த மால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சாரா, சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஷீஸ் ஹியர் டைமுக்கு. அதனால உங்களை வெல்கம் பண்ணணுன்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இனிமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல, லெட்ஸ் ஹேவ் விஜய் ஆண்டனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். எஸ் சார், ப்ளீஸ் கம். நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா ஹால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் தஸ்னீம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க. சார், நாளையில இருந்து அவங்க நம்ம ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மால்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல அப்படின்ட்டாங்க. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளவுதானா? இன்னும் தேங்க்யூ. தனா எங்க? தனா டைரக்டர் சார், நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. தேங்க்யூ so much. இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க அவரோட எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்க அனைவரும் இந்த தியேட்டர்லயே ஒரு 5 தியேட்டர்ல ஓடணும்னு நினைக்கிறேன், போரும் மால்லையே. ஆமா, அதில் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு. அது ஆமா, அந்த பாட்டு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். எஸ் சார், ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல, இன்னைக்கு கேட்கல பாக்குறோம். பட் இருந்தாலும் இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா, சரி. ஒரு சின்ன ஒரு மொமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்க தட்டுமா, அங்க தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வருதுன்னு பார்க்கலாமா? சார், கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா ப்ரொடக்ட் பண்ணீங்களா? சார், பத்திரம். வேற வழியில அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? வா சோரி. எஸ், ஹூ காட் இட்? யாருக்கு? தேங்க்யூ சார். சார், அதாவது நாங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பாட்டு எஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதுல டவுட்டே இல்ல. இல்ல, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா. எஸ் சார். நவ விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். பாட்டு தான போறோம். இல்ல சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிக்கிறேன். பார்க்கலாம். என்ன சார்? சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பாத்துடலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். சரி, ஒன்னு பண்ணலாம். நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். எஸ் சார். எஸ்.
என்ன என்ன நியாயம்? உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொரு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான் இப்ப பாடுங்க. மதுரை கார மீரனா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. அதான் என்ன பார்த்தா பாடுங்க சார். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார்? அதாவது நம்ம டான்ஸ் நீங்க என்ன பார்த்து பாடலாம். அங்க பாட்டீங்க, நீங்க என்ன பார்த்து பாடுங்க. மதுரை என்ன பார்த்து இந்த கண்ணை பார்த்து சார். உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தான். வைபத்தான். थैंक यू. அதான் நான் கூப்பிடுறீங்க. வைபத்தான். थैंक यू. थैंक you. ஏன்னா எல்லாரும் வைபத்தான் எப்படி கூப்பிடுங்க போகல. நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இவங்க மைக் கொடுங்க. மைக் இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தானா? நான் அவங்க எனக்கு என்ன? சரி ஓகே ரெடி. நீங்களே வைங்களா ஒரு பேர்? இல்ல சார், இது எதுவாகவே இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்ட் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது. இல்லையே வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மள என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். அதாவது